அவர்களே, அவர் பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை 2 கட்சிகள் ஆட்சி செய்தது, ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்று. அரசு கல்லூரி கொண்டு வந்தது அங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். 58ஆம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு நிமிஷம் இருங்க. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருங்க, அவர் சொல்லி முடிக்கட்டும். இருங்க, மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொஞ்சம் அவர் முடிச்ச உடனே நீங்க மொத்தமா பதில் சொல்லிடுங்க. சுருக்கமா சொல்லுங்க, என்ன கிளாரிபிகேஷனா என்னயா? இல்ல, அவர் சொல்றாரு உசிலம்பட்டி தொகுதி மேப்பிளே காணாம போயிருன்னு சொல்லிட்டு. மதுரை மாவட்டத்தில் அதிக செழிப்போடு இருக்கிற ஏரியா உசிலம்பட்டியும் சோழவந்தான் பகுதி என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாங்க. மாண்பு உறுப்பினர் தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோகித்தால் நடவடிக்கை எடுப்பேன். அமைதியா இருங்க. அப்புறம் அதுக்காக பதில் உட்கார்ந்தபடியே சொல்லுவாரா? உட்கார்ந்தபடியே ஒரு பதில் சொல்லுவாரா? அவர் சொல்லுங்க. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தம்பி அவருடைய கன்னி பேச்சை பேசுகிறார். பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக தான் பேசுவாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் கன்னி பேச்சு பேசுறப்ப கூட அந்த அருமை சகோதரர் அன்னைக்கு பேசுகிற பொழுது தன்னுடைய இறுதி பகுதியில் தொகுதி மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை அவர்களினுடைய குரலாக எல்லாத்தையும் சொன்னதை கொண்டு வந்து சொல்லும்போது எல்லாமே கேட்பதற்கு இனிப்பாக இருக்காது, சிலது கேட்க கசப்பாக. ஆனால் அவர் உரை முடித்த பிறகு அது ஒரு கன்னி பேச்சு, முதல் பேச்சு, குரலற்றவர்களின் குரலாக வந்து பேசுகிறார். அவரா சொல்லல, தொகுதி மக்கள் சொன்னதை வந்து தான் இங்க வந்து அவர் சொல்றாரு. கேட்டுட்டு மூத்த உறுப்பினர்கள் அவர் ஒரு அரை மணி நேரம் அண்ணா அழகா கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல எப்படி வந்து ஒரு நீர்வளங்கள் துறை, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி எல்லா நம்பர்லையும் மனப்பாடம் பண்ணி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி கடன்னு அவ்வளவு நம்பர்ஸ் எல்லாம் மனப்பாடம் அழகா சொன்னார். அப்ப அவருடைய அனுபவத்தில் அதெல்லாம் சொல்றார். அப்ப இங்கே வரக்கூடிய அந்த புதிய உறுப்பினர் என்பவர் அவருடைய முதல் பேச்சை சொல்கிறார். அது பேசி அவர் முடித்த பிறகு கூட அதற்கான பதிலை நம்ம சொல்ல முடியும், கருத்தாக எதிர்கொள்வோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிறேன், சில வார்த்தைகள் இங்க சொன்ன உடனே ஒவ்வாமையில ஒரு மொத்த பேரும் எழுந்து நின்றுகிட்டு உங்களுக்கு எதிராக பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. உறுப்பினர் உங்களை பத்தி பாராட்டி தான் சொல்லியிருக்காரு. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னு தான் சொன்னார். அவர் தவறா சொல்ல. அவர் சார், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மனப்பாடம் பண்ணாருன்னு, மனப்பாடம் தளபதியும் கற்றுத்தந்த பாடம். எனவே மனப்பாடம் இல்லை, எனக்கே 5 வருஷம் அந்த துறையை எங்களுக்கு தெரியாதா? அது எப்படி தெரியும்? ஏன்னா மனப்பாடம் அல்ல, எங்களுடைய தலைவர்கள் கற்றுத்தந்த பாடம் அது. மாண்பு உறுப்பினர் விஜய், நீங்க தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செல்வ செழிப்பாக இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் அருகில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தான் சொன்னாங்க. ஆனால் நான் வந்து என் குரலை வந்து மக்கள் குரலாக தான் சொல்கிறேன், அந்த வேதனையை தான் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிறாம இவங்க பேப்பரில் படிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா? இவங்க பேப்பரில் அறிவிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா? அந்த தொகுதியை பார்த்தா, அந்த மக்களை பார்த்தா இன்னும் வந்து அவங்க ஒரு சட்டை போடுறது கூட 80% மக்கள் அவங்க நல்லா இல்லை. பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க சட்டை போடுறது கூட தீபாவளி பொங்கலுக்கு போட்டப்போ அந்த ஒரு சட்டையை 1 வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த மக்கள் குரலா தான் நான் அங்க இருப்பேன். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எது வந்தாலும் நான் அந்த குரலை பதிவு செய்வேன். மக்கள் வேதனைப்படுகிறார்கள், பதிவு செய்வேன். மாற்றம் என்று இந்த அரசை சொன்னீர்களே, ஒரு நிவாரணத்தை கூட இந்த நடந்த நிகழ்வு அது. அதை நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலத்தில் ஒரு துயர சம்பவம், இடி விழுந்து 3 பேர் இறந்து விட்டார்கள். அதை உடனே எங்கள் பொறுப்பு அமைச்சரிடம் உடனே தெரிவித்தோம். உடனே மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெரிவித்து இறந்த வீட்டில் இறுதி சடங்கு முடிந்த உடனே போய் நின்று நிவாரணத்தை கொடுத்த அரசு தமிழக வெற்றி கழக அரசு. எங்கள் பகுதி மக்கள் அப்போ ஒன்று சொன்னாங்க, எம்எல்ஏவே பார்த்ததில்லை. இன்னைக்கு அமைச்சர், எம்எல்ஏ, கலெக்டர் எல்லாரும் வந்திருக்காங்க, எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம், ஆறுதலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு துக்க வீட்டில் கூட சொன்னாங்க. அதுதான் எங்களை தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியோட மாற்றம். அதே போல எங்கள் மக்களின் வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுதான் இருக்கு, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த அரசும்
இந்த அரசுகள் வந்து ஏன்னா கன்னி பேச்ச கூட பேச விட மாட்டாங்க. இங்கேயே இவங்க தான் பேசுவாங்க, வெளியிலேயே அவங்க தான் பேசுவாங்க. அவங்க பெரிய உட்காருங்க, அவங்க அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கட்டும். ஆனா நாங்கள் முதல் முறையா இருந்தாலும் பதவி ஒண்ணுதான், எம்எல்ஏ என்றது பதவி ஒண்ணுதான். அது நான் என்னுடைய குரலை நான் சொல்லிதான் ஆகணும். அதே போல எங்கள் பகுதிக்கு சுதந்திர காற்று மூச்சு காற்றை கொடுத்த கைரேகை சட்டத்தின் குற்றப்பரம்பரை என்றது மூச்சு காற்றை கொடுத்த சுவாசத்தை கொடுத்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை நான் போற்றி வணங்குகிறேன். அதே போல உயர்கல்வி எங்களை போன்றவர்களை உயர்கல்வி படிக்க வைப்பதற்கு முற்றிலும் அதற்காக போராடியவர் இங்கே முன்னாள் சபாநாயகராகவும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் PK மூக்கிய தேவர் அவர்கள் தான். அவரையும் போற்றி வணங்குவோம். அதே போல எங்கள் மக்கள் குறையை நாங்கள் எல்லாம் தூங்குவதே இல்லை. ஆனா எங்க மக்கள்கிட்ட எப்படியாவது இந்த தண்ணி கஷ்டத்தை எப்படியாவது தீர்த்துடணும்னு நாங்கள் நினைச்சு கவலையோட இருந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு ஒற்றை நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கை, எங்கள் அண்ணன் இருக்கிறார் என்ற ஒரே நம்பிக்கையில நாங்கள் சரி செய்து கொடுத்து விடுவோம், உங்களுக்கு தண்ணி வந்துடும் சொல்லி நாங்கள் அந்த நம்பிக்கையை கொடுத்து வச்சிருக்கோம் பேரவைத் தலைவர் அவர்களே. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை கூர்ந்து எங்கள் பகுதியை அவர் வந்து நேரடி பார்வையில் வைக்க வேண்டும் என்று நான் இந்த சபையில் நான் பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.